ஆச்சு? ஏன் என்னமா மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, நம்ம மேரேஜை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடைச்சி, இதை தான் ரொம்ப சீரியஸாக யோசிச்சுக்கிட்டு இருந்தியா நீ? பின்ன மேரேஜை பற்றி யோசிக்க மாட்டாங்களா? அது எதுக்குடா இப்பவே பண்ணணும்? ஏய், என்ன நீ இப்படி கேட்குற? ஃபர்ஸ்ட் ஆன்ட்டி கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். எங்க அம்மா தானே, நானே அவங்கள தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா, ஆன்ட்டிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் மனசு ஓரத்தில் டவுட் இருக்க தான் செய்யுது. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்டி இப்படி சொல்ற? இல்ல, எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு, பெருசாவே இருக்குன்னு வச்சுக்கோவேன். உனக்கும் இருக்கா? சரி, நம்மளுக்கு மட்டும்தான் அப்படி தோணுதோன்னு தப்பா நினைச்சிட்டேன். உனக்கு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அடே நீ வேற ஏன்டி? சரி, இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்கே, மத்தவங்களும் சாப்பிட வேணாமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். அங்கங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளதான் ஒருத்தரும் கூப்பிடல. சரி, நம்மளும் எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு, நம்ம பாட்டுக்கு இங்கிட்டு ஜாலியா உட்காந்து சாப்பிடுவோன்னு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். அடப்பாவி. சரி, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுறா, பசிக்குது. என்ன சாப்பிட்ற? பிரியாணி. ஐயா, எங்க போனாலும் பிரியாணி பிரியாணி. ஏன் துரைக்கு பிரியாணி பிடிக்காதோ? அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன, போய் பிரியாணி வாங்கிட்டு வா, சாப்பிடுவோம். சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். இவனுக்கே இந்த டவுட் வந்திருக்குன்னா அப்ப இவங்க அம்மா கேரக்டர் என்னவா இருக்கும்? நானும் ரொம்ப நேரமா யோசிச்சு பாக்குறேன். என்னை மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டது யாருன்னு எனக்கு கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சாவே போதும். ஆனா அது மட்டும் என் மைண்டுக்கு வரவே மாட்டேங்குது. என்ன பண்றது? சிக்கன் பிரியாணி சொல்லிட்டேன்டி, வந்துரும். சரி, பிரியாணி சொன்னியே, சைடிஷ் சொன்னியா? நீ சொல்லவே இல்லையே. ஏண்டா, இதெல்லாமாடா சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க, நீ ஏன் ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதானடா? சோ, ஏன் தான் இப்படி பண்றியோ நீனு? யாரு, நான் பண்றேனா? சரி, விடு, டென்ஷன் ஆகாத, நானே போய் வாங்கிட்டு வரேன். ஏப்பா, இவனை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. ஏமா, உன் பாட்டுக்கு வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்க, கொஞ்சமாவது வாயை அடக்கி பேசுமா. ஓஹோ, செய்யறதையும் செஞ்சுபிட்டு உங்ககிட்ட நாங்க வாயை அடக்கி வேற பேசணுமா? அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அந்த அம்மா எது பேசினாலும் வம்புக்கு இழுக்கிற மாதிரியே தான் பேசுது. நீ சும்மா இருடா, ஓ மேல தப்பு இல்லாதப்ப எதுக்குடா என் மகனை அந்த அம்மா பேசணும்? நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அம்மா கண்டமேனிக்கு அது பாட்டுக்கு வாய் வந்தபடி பேசிக்கிட்டு இருக்குது. நகருடா, நானும் அந்த அம்மாவான்னு பாத்துக்கிறேன். இப்ப என்னங்கிறமா? அதானே பார்த்தேன், எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அம்மா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு. ஆனா இங்க தானே தெரியுது, குட்டி 10 அடி தான் பாயும் போல, அம்மா தான் 100 அடி பாயும் போல இருக்கு. உன் பையனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நீதானா? சரியாந்திர களவாணி குடும்பமா இருக்கும் போல. இதுக்குதான் ஊரா சுத்திட்டு அலையிறீங்களா? இங்க பாருமா, வார்த்தையை அளந்து பேசு. நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். என் மகன் திருடினதை நீ பாத்தியாமா? உன் மகனே சொல்றானே, என் பேண்ட் பாக்கெட்ல தான் இருந்துச்சு அப்படின்னு. இதுக்கு மேல என்ன வேணும்? என் பேண்ட் பாக்கெட்ல இருந்துச்சுன்னு தானே சொன்னா, அவன் எடுத்தான்னு ஒன்னும் சொல்லலையே. ஓஹோ, எடுக்கிறவன் கையை அடிக்கிற மாதிரி எடுத்துவிட்டு அப்புறம் நான் எடுத்தேன்னு ஒத்துக்குவானோ? இங்க பாருமா, சும்மா பேசினதே பேசிக்கிட்டு கிடக்காத, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஏன் சொல்ல மாட்டேன்? எங்க ஊருக்கு வந்து பாரு நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அம்மா விடுமா, செயின் தான் கிடைச்சிருச்சுல்லம்மா, வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். நீ சும்மா ரெடி, தப்பு பண்ண அவங்களே இந்த பேச்சு பேசும்போது நம்மளுக்கு என்ன? இங்க பாருமா, நாங்க பட்டணத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கும் சட்டம்லாம் தெரியும். என்ன நடந்துச்சுன்னு தெரியாமையே நீங்க பாட்டுக்கு கண்ட மேனிக்கு என் பிள்ளை மேல பழிய போட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு சட்டம் இருக்கு. நான் போய் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன் பாத்துக்கங்க. ஐயோ, அப்படியே பயந்துட்டோம் நாங்க. போய் போடுங்க போங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, வந்துட்டா என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு. யாருமா நீ? ஏன் மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசுறது? தங்கச்சி, நீ இங்கிட்டு வாமா, நான் என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். அதானே பார்த்தேன், குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டீங்களோ? யாருக்கிட்ட நிறைய பவுன் இருக்கு அப்படின்னு அத்துக்கலான்ட்டு. இங்க பாருமா, உன் வாய் இருக்கேன்ட்டு கண்டபடி பேசாத. நாங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உன் செயின் கிடைச்சிருச்சுல, வாங்கிக்கிட்டு பேசாம போய்கிட்டே இரு. இம்புட்டு தூரம் உன் மக கையில என் மாப்பிள்ள குடுக்க தெரிஞ்சதுக்கு அப்படியே எடுத்துட்டு ஓட தெரியாதா என்ன? என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொண்டு வந்து கொடுத்தது தப்பா போச்சு. உண்மைய சொல்றவங்கள இந்த காலம் நம்புறதே இல்ல. பொய்யா பழகிறவங்களதான் நம்பிக்கிட்டு இருக்கு இந்த உலகம். அந்த உலகத்துலதான் நீ இருக்கமா. என் மாப்பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? எங்க மாப்பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும். நீ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணா போயிட்டு வா. என் மாப்பிள்ளைய எப்படி வெளியில எடுக்கணும்னா எனக்கு தெரியும். ஆமா, இதே வேலையாதான் குடும்பமா திரும்பிச்சுக்கிட்டு இருப்பீங்களோ? கரெக்டா ஒருத்தரா என்ட்ரு ஆவறீங்க. எங்களுக்கெல்லாம் இது என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்களாம் அப்பவே அப்படி. மா வேண்டாம்மா, ஏமா நீ தேவையில்லாம சண்டை வளர்க்குற, வாமா வீட்டுக்கு போலாம். இங்க பாருடி, இவ்வளவுத்துக்கும் காரணம் நீ ஒருத்தி தான். நீ ஒழுங்கா இருந்திருந்தீனா நான் ஏன் இவங்க ஆளுங்கள்ட்ட எல்லாம் போய் சண்டை போடணும்? எனக்கு தேவை பாரு. மா நானாவது உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, ப்ளீஸ்மா, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா?
அதான் செயின் கிடைச்சிருச்சுல்லம்மா. அப்புறம் ஏமா இங்கே நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன்? எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்கம்மா. ப்ளீஸ்மா வாமா போகலாம். யார் என்னை எப்படி பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இன்னமேட்டு யாராவது என்கிட்ட கிளம்பிட்டாங்கன்னு வையே, அவங்கள உண்டு இல்லை நாக்கலான் இருக்கேன். என் பொண்ணு சொன்னதுனால இதோட நாங்கள் கிளம்புறோம். இதே மாதிரி கும்பலை நான் திரும்பி திரும்பி பார்த்தேன், அவ்வளோதான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சிருவேன், பார்த்துக்கோங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எங்களுக்கெல்லாம் இல்ல பாரு. அண்ணே விடுங்கண்ணே, அந்த பொம்பளை தான் பேசுதுன்னா அதுக்கு இடையா நம்மளும் பேசிக்கிட்டு இருந்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? நம்ம வாங்க கிளம்பலாம். ஆமா ஆமா, பெரிய பொல்லாத கௌரவம் திருட்டு கும்பல். இங்க பாருமா, ஒழுங்கா வாய் எடுக்க கத்துக்கோ. தேவையில்லாம இனிமேட்டு எதையாவது தப்பா பேசுன அப்புறம் இருக்கு உனக்கு. என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனே? என்னைய பார்த்து வயசான பொம்பளைன்னு மட்டும் நினைச்சிடாத. நான் ஒரு மிதி மிதிச்சேன், இங்கேருந்து திருச்செந்தூருக்கு ஓடி போய் விழுந்துருவேன் சொல்லிட்டேன். என்கிட்ட வச்சுக்காத, அமைதியா கிளம்பிடு. ஏமா, உங்க அம்மாவை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, இல்லைன்னா இங்க கலவரமே நடந்துரும் பாத்துக்கோ. அம்மா வாமா, அம்மா வேண்டாம்மா, வாமா வீட்டுக்கு போலாம். விட்ரி என்னைய, விட்ரி நீனு. அண்ணே வாங்கண்ணே, நம்ம போலாம். இந்த பொம்பளை அப்படியே பேசிக்கிட்டே தான் கிடப்பா, நம்ம பாட்டு கண்டு காணாம போயிடணும். ஆமா, இவகிட்டலாம் மனுஷன் பேசுவானா? பாவம் உன் புருஷன் எப்படிதான் இருக்கானோ என்னமோ. யோ சொட்ட மாட்டேன், என் புருஷன் இருக்கிறத பத்தி இல்லாத பத்தி உனக்கு என்ன ஆக்குற? வாயை மூடிட்டு போயிரு சொல்லிட்டேன். ஆமா, போ கிளவி. நீங்க வாங்க மாப்பிள்ள, இது சும்மா விட்டா பேசிக்கிட்டே கிடக்கும். ஆமா, செயினி கிடச்சிருச்சுல்ல, இன்னமே எதுக்கு இங்க நின்றுக்கிட்டு? வாங்க நம்ம போய் விளையாடுறத பார்ப்போம். வாமா வீட்டுக்கு போலாம். தேவையில்லாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன், பேசாம வாமா. உன்னை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்பு தான். ஏண்டி என்னைய சொல்ல மாட்டேன் நீனு? நான் ஏதோ கத்துல தான் பயந்து போய் ஓடி வந்து செயினை கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு வையே, அப்படியே 1.5 பவுன் செயினை ஆட்டையை போட்டிருப்பாங்க. சரி விடுமா, வாமா வீட்டுக்கு போலாம். செயின் கிடைச்சிருச்சுல்லம்மா, அப்பா கிட்ட எதையும் சொல்லிடாதம்மா. உங்க அப்பா எனக்கு மட்டும் தெரிஞ்சது இதை விட 2 நாள் உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருப்பாரு. எனக்கு வீணால தலைவலி, எனக்கு தேவை பாரு இதெல்லாம். வா போலாம். வந்ததுக்கு எனக்கு தலைவலியவே உண்டாக்கிட்டாவ. என் செயினை அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லவராதான் இருக்கணும். சென்னையில தானே இருக்காரு, பாத்துக்கோ. ஏய், அங்க நின்னுக்கிட்டு என்னத்த போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். இந்த வந்துட்டேம்மா. இந்த பிளானு சொதப்பிடுச்சு. இந்த பொம்பளை சரியான மோசமான பொம்பளைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அவளோட செயினை கண்டுபிடிச்சு அர்ஜுனோட பேண்ட் பக்கெட்ல போட்டேன். அப்படி பண்ணி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. வாய் சண்டையோட போயிடுச்சே. அப்படி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுன் மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தான், கையல் அப்படியே அழுதழுது அவ கருவே கலைஞ்சிருந்திருக்கும். சே, நடுவுல கையலோட அப்பா வந்து தடுத்துட்டாரு. இருக்கட்டும், இன்னும் ஒன்றும் கெட்டு போல, இன்னமே தானே இருக்க ஆட்டம். அப்ப வச்சுக்கிறேன். அண்ணே ரொம்ப நன்றினே. என்னம்மா தங்கச்சி, இதுக்கெல்லாம் எனக்கு நன்றி சொல்ற? இவர் யாரு? என்னோட மாப்பிள்ளமா. நான் எப்படி என் மாப்பிள்ளைய விட்டு கொடுக்கறது? யார் என்ன சொன்னாலும் என் மாப்பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ அவ சரியான லம்பாடி பொம்பளையா இருக்கும் போல. நீ இதை நினைச்சுலாம் வருத்தப்படாதம்மா. இல்லண்ணா, நாங்க ஊருக்கு கிளம்புன நேரமே சரியில்லை. என்னன்னா கையலுக்கு பிரச்சனை வந்துச்சு, இப்ப அர்ஜுனுக்கு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில யாருனால வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இங்க பாரு தங்கச்சி, இதுக்காக நீ எதுவும் வருத்தப்படாத. என் மாப்பிள்ள நல்லதுதான் செஞ்சிருக்காரு. செயினை அவரே வச்சுக்காம கொண்டு போய் கொடுத்தாரு பாரு, அதை தான் நான் சொல்றேன். என் மாப்பிள்ள கை சுத்தம், அடுத்தவங்க பொருளுக்கு என்னைக்கும் ஆசைப்பட மாட்டாரு. அவங்கள்ட்ட நல்லவன் நிரூபிச்சு என் மாப்பிள்ள என்ன பண்ண போறாரு? எனக்கு தெரியும் என் மாப்பிள்ளைய பத்தி. நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி. சண்முகம், சொல்லுங்க அத்தா, அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுனா? திருட்டு கும்பல், திருட்டு குடும்பம், அப்படி இப்படின்னு. சே, அவ என்ன நீதிமானா? அவ சொல்றதெல்லாம் எதுக்கு கணக்குல எடுத்துக்கிறீங்க? நம்ம குடும்பத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்ன? கண்டவங்க கண்டதையும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம காதுல வாங்காம நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். இந்த மாதிரி நச்சரிப்பு கேஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், அன்னைக்கே சொல்லி முடிஞ்சு. அதனால நீங்க யாரும் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள. அவங்க என்னைய திருடன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுக்க பார்த்தாங்க. நான் உண்மையை தான் சொன்னேன். நான் அந்த செயினை எடுக்கவே இல்லை மாமா. எனக்கு தெரியும் மாப்பிள்ள உங்களை பத்தி. நீங்க உங்க வாயால சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன மாப்பிள்ள நீங்க என்கிட்ட போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? என் பொண்ணை எந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிறீங்க அதெல்லாம் நினைக்கும் போது இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை மாப்பிள்ள. எப்பவுமே உங்க மேல எனக்கு தனி பாசம் இருந்துகிட்டே தான் இருக்கும் மாப்பிள்ள. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் அடிங்க, உங்களுக்காக நான் நிற்பேன் எப்பவுமே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அது இருக்கட்டும், நீங்க எப்படி அந்த கும்பல்ல போய் மாட்டினீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல மாமா. அந்த ஸ்விம்மிங் பூல்ல நானும் அந்த பொண்ணும் தான் விளையாண்டு குளிச்சுட்டு இருந்தோம். அந்த பொண்ணு அந்த சைடு குளிச்சுட்டு இருந்துச்சு, நான் இந்த சைடு குளிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு இல்ல, யாரோ கத்துனாங்கன்ட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு மாமா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் பார்க்கல, அவ செயினையும் நான் பார்க்கவே இல்லை மாமா. சரி, அதுக்கப்புறம் தண்ணியில எதுவும் செயின் கிடந்துச்சா? இல்லையே மாமா, செயின் தண்ணியில கடந்திருந்தா கூட நான் எடுத்து கொடுத்துருந்துருப்பேனே. செயின் தண்ணியிலையும் இல்லை மாமா, வேற எங்கிட்டாவது நடந்து போற வழியில தான் விழுந்திருக்கும். அப்ப செயின் அங்கேயும் இல்ல அப்படின்னா அப்ப வேற யாரோ தான் சதி பண்ணி உங்களை மாட்டி விட்டுருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க? ஆமா தங்கச்சி, மாப்பிள்ள அங்க இருக்கிற வரைக்கும் செயின் அந்த பொண்ணு கழுத்துல தான் இருந்திருக்கணும். அப்படித்தானே மாப்பிள்ள? ஆமா மாமா, செயின் அந்த பொண்ணு கழுத்துல தான் இருந்துச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் எப்படி என் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளார வந்துச்சு? நான் அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே போகலையே, நேரா கையலுக்கு போன் அடிச்சு சாப்பிட்ற இடத்துக்கு தான் போனேன். எப்படி என் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளார வந்துச்சுன்னு எனக்கே தெரியல மாமா. அதான் மாப்பிள்ள, எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா அந்த பொம்பளைய கொஞ்ச நேரம் விட்டு இருந்தோன்னு வைங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருப்பா. ஆமா மாமா, அந்த அளவுக்கு ஃபோர்ஸா தான் அந்த அம்மா பேசுனாங்க. ஏண்டா அர்ஜுன், வேற யாராவது உன் கூட விளையாட இருந்தாங்களாடா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா மாப்பிள்ள? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தெரியுது மாமா. ஏன்னா நல்ல தன்மையா தான் பேசுச்சு. அதுவும் இல்லாம என்னைய மாட்டி விட்டு அந்த பொண்ணுக்கு என்ன கிடைக்க போகுது? அதுவும் இல்லாம அதோட செயினை வச்சுக்கிட்டே. அதுவும் கரெக்டு தான். பின்ன என்னவா இருக்கும்? அப்பா, என்ன ஆச்சுப்பா? என்னமோ செயின் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கதை. கூடிய சீக்கிரம் நம்ம இங்க இருந்து கிளம்புறதுதான் ஒரே வழி. சீக்கிரமா விளையாண்டு முடிச்சுட்டு வாங்க நம்ம ஊரை பக்கம் போலாம். என்னப்பாச்சு? நம்ம அர்ஜுனை திருடன்னு சொல்லி ஒரு கும்பல் பிடிச்சது. என்னப்பா சொல்றீங்க? அட ஆமாண்டா, அது பெரிய கதை. அது அப்புறமா பேசிக்கலாம், விடுங்க. இப்ப எல்லாரும் சீக்கிரமா ஊரை பார்க்க போலாம். சரிப்பா. நீ உடனே போய் தேனு அம்மாவெல்லாம் சீக்கிரமா கிளம்ப சொல்லு. சரிங்கப்பா. மாப்பிள்ள, நீங்க கையிலையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மாமா. டேய் செம்பா, ராஜா, ஜீவா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுடா. சரிம்மா. இதான் 2 கார் இருக்குல்ல, ஒரு கார்ல நம்ம ஃபேமிலி போகட்டும், இன்னொரு கார்ல தேனு மாமா அத்தை மச்சான் எல்லாரும் போகட்டும். சரிடா.